கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள். அதிலிருந்து எல் ஓலாம் என்கிற நாமத்தை குறித்து தியானிப்போம். எல் ஓலாம் அதாவது அனாதி தேவன் அல்லது என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய தேவன். எல் ஓலாம் என்பது எபிரேய வேதாமத்தில் உள்ள தேவனின் நாமங்களில் ஒன்றாகும். எல் என்றால் தேவன் அல்லது வல்லமை உள்ளவர் என்றும், ஓலாம் என்றால் என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்தியம் அல்லது என்றென்றும் என்று பொருள். எல் ஓலாம் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாத நித்திய தேவனை குறிக்கிறது. ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 28, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் ஏலோகோ யாவே ஓலாம், சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படைவதும் இல்லை. எதை நீ அறியாயோ, எதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அனாதி தேவனாய் இருக்கிறார். தேவனிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தரே பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். இந்த பூமி தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஆளுகை செய்கிற பரிபூரண உரிமை அவருக்கு மாத்திரமே உள்ளது. கர்த்தரே பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். அவரால் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க முடியும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தருடைய ஞானம் இதுவரைக்கும் இருக்கும் என்றோ, கர்த்தருடைய புத்தி எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்கும் என்றோ யாராலும் சொல்ல முடியாது. தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படைவதும் இல்லை. அவர் சர்வ சிருஷ்டிகளையும் தாங்குகிறவர், எல்லோரையும் ஆதரிக்கிறவர், எல்லா ஜீவராசிகளையும் போஷித்து பராமரிக்கிறவர். தேவனாகிய கர்த்தரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ ஆளுநர். எல் ஓலாம் என்ற நாமம் நம் தேவனானவர் நேரத்தையும் இடத்தையும் கடந்தவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவரே ஆல்பாவும் ஒமேகாவும், அதாவது துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகில் அவருடைய நித்திய இயல்பு நமக்கு நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 17, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எல் ஓலாம் என்னும் தேவனுடைய இந்த நாமம் அவர் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார் என்று நமக்கு கற்பிக்கிறது. தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் நித்தியமானவைகள் என்று எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது. நாம் நமக்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்காகவும் வைத்திருக்கும் திட்டமானது தற்காலிகமானது. தேவன் நம்மீது வைத்துள்ள திட்டங்களும் நோக்கங்களும் நித்தியமானவை. சங்கீதம் 100 வசனம் 5 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வசனம் சொல்லும் 3 முக்கியமான காரியங்கள். 1, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நாம் அவருக்கு நன்றி இல்லாதலாய் இருந்தாலும் அவர் எப்போதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். 2வது, கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. தேவனுடைய கிருபையானது எப்போதும் உள்ளது. நேற்று இருந்தது, இன்று உள்ளது, நாளையும் இருக்கும். 3வது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 1000 தலைமுறை கடந்தாலும் அவருடைய உண்மை ஒருபோதும் மாறாதது. சங்கீதம் 119 வசனம் 89 சொல்கிறது, தேவனுடைய வசனம் நித்தியமானது, தேவனுடைய வார்த்தைகள் நித்தியமானது, அவருடைய வார்த்தைகள் அழியாதது. இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாதது. நம்மை சுற்றி நாம் காணும் அனைத்தும் தற்காலிகமானது மற்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் ஆதியாகமம் 21 வசனம் 31 ஆபிரகாம் குறிப்பிட்டது போல் நம் தேவன் என்றென்றும் வாழும் நித்திய தேவன். ஆதலால் நம்மை சுற்றிலும் காணப்படுவதைக் கண்டு நாம் அசைக்கப்படாமல் எல்லாவற்றையும் என்றென்றும் படைத்து கட்டுப்படுத்தும் நமது நித்திய தேவனாகிய எல் ஓலாம் மீது நம்பிக்கை வைப்போம். நம் வாழ்க்கைக்கான அவருடைய திட்டங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் ஒருபோதும் தவற மாட்டார்.
தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 26:4 சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை நாம் என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். நம்முடைய சந்தோஷமான நேரங்கள், துக்கமான நேரங்கள், கவலையான நேரங்கள், குழப்பமான நேரங்கள், இப்படி எல்லா நேரங்களிலும் நாம் அவரை நம்ப வேண்டும். இந்த நேரத்தில் நம்மை குறித்து நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம். சுய பிரதிபலிப்பு. 1. எதிர்காலத்தை பற்றிய எனது அச்சங்கள் என்ன? எல் ஓலாமின் நித்திய திட்டங்கள் எப்படி எனது முடிவுகளை வடிவமைத்து எனது கவலைகளை அமைதிப்படுத்துகிறது? 2. என்னுடைய வரையறுக்கப்பட்ட சிந்தனையால் என் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை எந்தெந்த வழிகளில் மட்டுப்படுத்தினேன்? 3. நான் தற்காலிக தீர்வுகளை தேடும் பகுதிகள் எனக்குள் இருக்கிறதா? எல் ஓலாமின் நித்திய இயல்பானது என்னை நித்திய கண்ணோட்டங்களை நோக்கி எவ்வாறு வழிநடத்துகிறது? 4. நிச்சயமற்ற நிலையில் எல் ஓலாமின் இறையாண்மையை நான் எப்படி நம்புவது? 5. எல் ஓலாமின் நித்திய ஆளுகையை நான் எந்த வழிகளில் ஆராதித்து அவரை கனப்படுத்த முடியும்? இதை நாம் சுய பரிசோதனை செய்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். மேலும் தியானத்திற்காக சில வசனங்கள். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறுவதில்லை. நாம் மாறினாலும் அவர் எப்போதுமே மாறாத ஒருவராய் இருக்கிறார். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சங்கீதம் 90:1-2. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன், ஆமேன். வெளிப்படுத்துதல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது எல் ஓலாம் நம்முடைய தேவன் அனாதி தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் நம்பும்போது நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆதலால் எல் ஓலாம் அனாதி தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த ஒரு அற்புதமான வேலையில் அப்பா, உம்முடைய நாமத்தை குறித்து தியானிக்க நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த வசனத்தில் பார்த்தோம், எல் ஓலாம் நீர் அனாதி தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கக்கூடிய தேவன், ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன். இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை நீர் 1000 தலைமுறைக்கு மேலாக நீர் பார்த்து எல்லா தலைமுறைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவன். இப்போதும் எங்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய கருத்தில் உள்ளது. நீர் ஒருபோதும் மாறாத தேவன் என்று இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் நித்தியமானவைகள் என்றும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த அனைத்து காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் நீர் அனாதி தேவன், என்றென்றைக்கும் உள்ளவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்திய இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.